வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உங்களுக்கும் சொல்ல போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வீடு கட்டணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஆசைதான் குருஜி. எல்லாரும் மோட்டிவா வச்சு வேலை பார்க்கறதும் அதுக்கு தான். ஆனா வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். அண்ட் வாஸ்து பார்த்து தான் பூஜை போடுறோம். ஸோ ஒரு வீடு கட்டுறதுல இந்த வாஸ்துங்கிறது எவ்வளவு முக்கியமானது குருஜி? கான்ட்ரவர்சியான கேள்வி. எல்லாரும் என்ன திட்டுவாங்க. வாஸ்துன்றதையும் வெளிப்படையாக சொல்லப்போனால் வாஸ்துன்றது அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. வாஸ்து என்பது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். 40 வருஷமாக தானே ஆரோக்கியம் இதை பற்றி பேசுகிறீங்க. 30 வருஷமாக தான் 1990களில் அந்த ஆந்திரா ரெட்டி அவர்கள் வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள் என்கின்ற ஒரு நூலை எழுதுனதுக்கப்புறம் வாஸ்து அப்படியே பத்திக்குச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவும் உங்கள் தாத்தாவும் எந்த வாஸ்துவை பார்த்தாங்க? நம்ம தமிழ்நாட்டிலே அழகாக மனையடி சாஸ்திரம்னு 8க்கு 10, 10க்கு 8, 15க்கு 7, 15 இப்படி தான் போடணும்னு சொல்லி அழகான சொன்ன ஒன்று இருந்தது. வாஸ்து என்பது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயமே இல்லை, அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னா காத்தோட்டம் நல்லா இருக்கும், சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கும். சரி, இவ்வளவு நான் ஒரே ஒரு இதில் விட்டுறேன். கீழே தரையில் வீடு கட்டின வரைக்கும் தான் வாஸ்து. இன்னைக்கு யார் தரையில் வீடு கட்டுறா? 8 மாடி 10 மாடி போய் இன்னைக்கு 20 மாடி தாண்டி போய்கிட்டு இருக்கு. வானத்தில் எங்கே போய் வாஸ்து? ஒரு சதுர எல்லைக்குள்ள ஒரு கிரவுண்டோ ஒரு ஏக்கரோ தரையில் கட்டிக்கிட்டு இருந்தபோது வாஸ்துவை பார்த்தோம். வாஸ்துன்றதை பார்த்தீங்கன்னாலே முக அமைப்பில் தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், நடுவில் ஒரு கதவு. இதுதானே நம்மளுடைய பழங்கால இந்த அமைப்புகள். ஆனால் இன்றைக்கு வாஸ்துவை பற்றி சொல்லப்போனால் நிறைய கான்ட்ரவர்சி ஆகிவிடும். அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுனால தான் கொஞ்சம் விமர்சனத்தை கம்மி பண்ணிக்க வேண்டியிருக்கு. வாஸ்து என்பது இன்றைய காலகட்டத்தில் நூல்களில் விதிகளே இல்லை. வாஸ்துக்கு என்ன 3 நூல் இருக்குது சொல்லுங்கள்? நாங்கள் ஜோதிடத்தில் சொல்கிறோம். பராசர சங்கீதை, பராசர போரா, வராகமேரோடது, காளிதாசரோடது, உத்தர காலாமிர்தம், அது இதுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் மூல நூல்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா? வாஸ்து சாஸ்திரத்துக்குன்னு மூல நூல்னு தெரிஞ்சு சொல்லப்போனால் 30 வருடங்களுக்கு முன்பு அந்த ரெட்டி எழுதின வாஸ்து சாஸ்திர வாஸ்தங்க நூலில் தான் இருந்து கிளம்புது. அதற்கு முன்னாடி வாஸ்து பற்றின பெரிய விஷயங்களே கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கு வாஸ்து பெரிய பெரிய அளவில் வேறு மாதிரியெல்லாம் சொல்லப்படுது. இப்படி இருந்தால் மூத்த பிள்ளைக்கு ஆகாது, அப்படி இருந்தால் இளைய பிள்ளைக்கு ஆகாது, இப்படி இருந்தால் அந்த இடத்துல ஒரு துக்க விஷயம் நடந்துடும், இந்த இடத்துல இப்படி இருந்தால் கல்யாணமே நடக்காது. அடா 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 கேட்கறதுக்கு அப்படியே காதுகளை பொத்தி கொள்வது மாதிரி தான் இருக்குது. உண்மையில் வாஸ்து என்பது அதிர்ஷ்டத்துக்கும் நிகழ்வுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜோதிடப்படி உங்களுக்கு நல்ல காலம் வந்தால் நல்ல விதமான வீட்டில் இருப்பீங்க. ஜோதிடப்படி கெட்ட காலம் வந்தால் கெட்ட வீட்டில் இருப்பீங்க. கெட்ட வீடுன்னா என்ன? ஆரோக்கியம் இல்லாத வீடு. காற்று வசதி அந்த நம்முடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று. நம்முடைய அமைப்பில் தென்மேற்கு பக்கம் கொஞ்சம் உயரமாக நம்முடைய தக்கான பீடபூமின்னு சொல்லப்படக்கூடிய தென்னிந்தியா. இந்த தென்னிந்திய அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையை நம்பி இருக்கிறோம், தென்மேற்கு பருவக்காற்று அமைப்போட நம்பி இருக்கிறோம். தென்மேற்கு கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் வாஸ்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குற மாதிரி தரையில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பெரும்பாலானதாக ஆரம்பித்த அமைப்பில் இருக்கக்கூடியதற்கு இப்போது 15 மாடி 16 மாடி 20 மாடின்னு நகரத்திலேயே சாதாரண சிறு குறு நகரங்கள்லேயே மதுரையோட சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள்லேயே கூட இப்போ 4 மாடி கட்டடம் 5 மாடி கட்டடம் வந்துருச்சு. இந்த 5 மாடி கட்டடம் 4 மாடி கட்டடத்துக்கு எந்த பக்கம் வாஸ்துவை பார்ப்பீங்க? வாஸ்து என்பது அடிப்படையில் உண்மையில் அதிர்ஷ்டத்துக்கும் வாஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை. வாஸ்துப்படி வீடு கட்டினா வீடு நல்லா காற்றோட்டமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இருக்கிற ஜன்னலை பூட்டிக்கிட்டு ஏசியை போட்டு இன்னைக்கு குழுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலத்தில் வாஸ்துவை போய் எதுக்காக அதிர்ஷ்டம்னு கொண்டு வராங்க? வேண்டாம், நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆகவே வாஸ்துவை நம்புபவர்கள் நம்பிக்கைங்க. ஆனால் ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே குடி போனால் அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னால் பில்டரே அந்த வீடை விற்க மாட்டார். புரிஞ்சுக்கிச்சா? அல்லது சவால்னு மாதிரி பேசுகிறதா இருந்தால் ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வாஸ்துக்குள்ள வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சுருவோம். அவர் ஆயிடுவாரா? ஆக மாட்டார். அவருடைய ஜாதகப்படி அவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் மற்றவைகள் நடக்குமே தவிர வாஸ்துப்படி இப்படி வீடு கட்டினா இவர் கோடீஸ்வரன் ஆகிடுவார், வாஸ்துப்படி இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு, வாஸ்துப்படி இப்படி இருக்கிறனால தான் அவங்க வீட்டில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லைங்க, தப்புங்க. இதுதாங்க உண்மையான விமர்சனம். வாஸ்து என்பது அதிர்ஷ்டத்திற்காகவோ நிகழ்வுகளுக்காகவோ அல்லவே அல்ல. அந்த வீட்டில் அப்படி வாஸ்துப்படி நீங்கள் நல்ல ஜன்னல் வைத்து நல்ல கதவு வைத்து அந்த தென்மேற்கு படி அந்த ஈசானிய மூலைப்படி அதைப்படி இதுபடி எல்லாம் சரியாக வச்சிங்கன்னா காற்று நல்லா உள்ளே வரும். உள்ளே நம்ம சுவாசிக்கிற அசுத்த காற்று வெளியே போகும். கதவு ஜன்னல் வழியே கரெக்டாக இருந்ததுன்னா காற்று சூரிய வெளிச்சம் அழகாக வரும். ஆக ஆரோக்கியமாக இருப்பதற்கு மட்டுமே வாஸ்து.
இன்றைய பெரிய நிபுணர்கள் சொல்ற மாதிரி அதிர்ஷ்டத்திற்காக அது கிடையவே கிடையாதுங்க. இதுதாங்க உண்மை. ரொம்ப நல்ல பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.